என்னங்க கை வேற கருப்பா தெரியுது. அடே அவன் ஏதோ சிவப்பு கலர் சிவப்பு மண்டைய சொன்னது. ஐயா இது என்னது இது? கரு கரு கருன்னு இருக்கான். தார்ல முக்கியத்த மாதிரி இருக்கா. உன்னை அடிச்சு ஓட உன்ன போ ஓடுறா. இதுக்கப்புறம் இங்க நின்ன கழுத்தா மட்டும் பிஞ்சிரும். ஓடு. இந்த படிக்கட்டு இப்படியா போயிட்டு இருக்குது. எனக்கு வேற புதுசா மாலக்கண் நோயின்னு வேற டாக்டர் சொல்லியிருந்தாரு. 6 மணிக்கு வேற கண்ணு தெரியாது. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இது என்ன ஏதோ தொட்டி மாதிரி இருக்கு. குளிக்கிற தொட்டியா? எதுவும் தெரிய மாட்டேங்குது இருக்கிற மாதிரி. எந்த பக்கம் போறது? வீட்டுக்கு போய் தூங்கலான்னு பார்த்தேன். சாப்பிட போறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போறேன். தோ இருக்கா நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வீடு தானா இது? ஆமா நம்ம வீடு தான். எட்டி பாப்போம். நம்ம வீடு தான் நம்ம வீடு தான். நம்ம வீட்டுல போய் தூங்க வேண்டியதுதான். போடா தூங்காச்சு. உள்ள போயிட்டேன். எல்லாருக்கும் குட் நைட். எல்லாரும் ஜாலியா ஜாலியா இது பண்ணுங்க. நான் போயிட்டு தூங்குறேன். என் வீட்டுக்குள்ள நான் வந்துட்டேன். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் போய் தூங்க போறேன். எல்லாருக்கும் பாய் குட் நைட். நான் என் வீட்டை சாத்திக்கிறேன். கதவு பூட்டிக்கிட்டேன். எல்லாருக்கும் குட் நைட். என்ன இது ஒரே ஒரு மாதிரி சூடா இருக்கு. என்ன இடம் இது? என்னங்க இடம் இது? குப்பை தொட்டியா? நான் எப்படி குப்பை தொட்டிக்குள்ள வந்திருக்கேன்? எப்படி நான் நைட்டு பீச்சில் தானே சுத்திட்டு இருந்தேன். குப்பை தொட்டியில் எப்போ வந்து படுத்தேன்னு தெரியலையே. யாரா அவன் குப்பை தூக்கி கொட்டுறவன்? எப்ப இதுக்குள்ள நான் வந்து படுத்தேன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள வந்தானே கதவு சாத்தின மாதிரி ஞாபகம் இருக்கு. இது வேற ஒரே ஃபுல்லா அழுக்காயிடுச்சு. மூஞ்சி ஃபுல்லா கறியா இல்ல பூசிக்கிட்டேன். எவனோ என்ன தூக்கி வந்து வேணும்னே போட்டிருக்கான். எனக்கு பிடிக்காதவன் தான் பழி வாங்கியிருக்கான். எவனு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல போய் தண்ணியில குளிச்சு இது ஏதோ டப்பா மிதக்குது. என்ன டப்பான்னு தெரியல. சரி நம்ம போய் தண்ணிக்குள்ள குதிச்சு நம்ம அந்த அதுல இருந்து மூஞ்சில எவனோ கறியை பூச்சி விட்டால அந்த கறி போயிடுச்சா? போயிட்ட மாதிரி தான் தெரியுது. தண்ணியில குளிச்சதுக்கு அப்புறம் போயிடுச்சு. எவன் அந்த கறியை பூச்சான்னு தெரியல. முதல்ல போய் வீட்டுக்கு போயிட்டு வண்டியை வேற வீட்டுல விட்டு வந்துட்டேன். நேற்று எப்படியோ லிஃப்ட் கேட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு இங்க ஒரு அண்ணன் நிக்கிறாரு. அண்ணன் இல்லையா? தாத்தாவா? தாத்தா மொட்டை தாத்தா எனக்கு உங்கள் சைக்கிள் கொடுங்களேன். வீட்டுக்கு போயிட்டு என் வண்டி எடுத்துட்டு வந்து தந்துட்டு அப்புறம் உங்கள் சைக்கிள் அப்படியே இல்லை என்னை டபுள்ஸ் கூட உட்கார வச்சுட்டு போங்க. நான் என் வீட்டில் மட்டும் விட்டுருங்களேன். தம்பி என் பொண்டாட்டி கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொன்னாப்பா. நான் வாங்கி போல திட்டுவா. வழி விடாடே ஏற்றிட்டு போயிடுவா. ஓரமா போயிட்டு மொட்டை தாத்தா என் மட்டும் இருக்கு. உன் மாடலாம் மொட்டையா இருக்கு. என்னையா மொட்டைன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போறேன். என்ன மட்டும் அசிங்கப்படுத்திட்டான். நீங்க லிஃப்ட் தரலாம் என்னடா? நான் வெறும் காலில் ஓடி வந்து என் புல்லட் எடுத்துட்டு போவேன்டா. ஒரு பையன் லிஃப்ட் தரல. எல்லாம் நம்மள அசிங்கப்படுத்திட்டு போறானுங்க. வேலையா போயிட்டு எவன் என்னைய குப்பத்தொட்டில் தள்ளி விட்டு என் மூஞ்சில கறியை பூசலான்னு கண்டுபிடிக்கிறேன்டா. எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. எவனோ நம்மள பிடிக்காதவன் நமக்கு செய்வனை வச்சிருக்கான். வேலையா போயிட்டு அவனை கண்டுபிடிச்சி அவனை நீ மட்டும் எங்க இருந்தாலும் மாட்டின வாரி துண்டு போயிடும்டா. உன்ன எங்கடா இருக்க? வாரி துண்டு போயிடுவேன். இந்த பீச் சைடு தான் நம்மள தூக்கி குப்பத்தொட்டில போட்டுச்சா? எவன் தெரியல. 3 பேரு. டேய் நீங்க யாரா இவனை குப்பத்தொட்டில போட்டீங்களாடா? டேய் இல்லடா. என்ன எல்லாம் அலறிச்சு வர்றீங்க? வாங்கடா. அவங்க எல்லாரையும் நீங்க அலற விடா. என்ன எவன்டா குப்பத்தொட்டில போட்டவன்? எவன்டா அது? ஐயோ தெரியாம ஏத்திட்டேன். அண்ணே சாரி நானே தெரியாம ஏத்திட்டேன். நான் வேணும்னு ஏத்தலனே. சாரி. எவன்டா அது? டேய் நீதான் என் மேல வண்டி ஏத்துனியா? சாரினே. என் மேல வண்டி ஏத்துனதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே தீரும்டா. ஐயா நான் வேணும்னு பண்ணல. நான் சும்மா போயிட்டு இருந்தேன். நீங்க நின்றுறீங்க தெரியாம ஏத்திட்டேன். நான் வேணும்னு பண்ணல சார். நான் யாருன்னு தெரியாம நீ என் மேல வண்டி ஏத்தி தப்பு பண்ணிட்ட. அண்ணே தெரியாம பண்ணிட்டேனே. வாங்கண்ணே வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்க ரத்தம் வந்திருக்குன்னு பார்த்து பாக்குறதுக்கு உடம்பு ஃபுல்லாவே ரத்தம் வந்து மேல. என்ன மூஞ்சில தக்காளி சட்னி எல்லாம் ஊத்தி வச்சிருக்கீங்க? தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க. என்ன சேப்பா இருக்குல்ல? எது தக்காளி சட்னியா? டேய் இதுக்கப்புறமும் உன்னை நான் சும்மா விட நினைக்காத. சும்மாலாம் விடுவேன். ஒரு 500 ரூபா செலவு கொடுத்தா நல்லா இருக்கும். போகும்போது அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவேன். சரி உங்ககிட்ட பேசிட்டு டைம் வச்சு தான் நான் வேலைக்கு கிளம்புறேன். சார் நானே உன்னை ஏத்ததுக்கு மன்னிச்சிருந்தேன். என்ன ஏத்துனதுக்கு நீ தார்ல முக்கிய எடுத்த மாதிரி கருப்பாயிடும்னு சாபம் வரும்டா. ஹாஸ்பிட்டல் போனாலும் வேலைக்கு ஆக மாட்டேன். உன்னை அடிச்சாதான் வேலைக்கு ஆகும். இந்த வாய்க்கு என்னடா இது? அடா பாபா என்ன திருப்பி அடிக்கிறான்? ஒரு அடி கூட அடிக்கல. அதுக்குள்ள என்ன அடி? அட சப்ப பேஷனுக்கு சில அடிக்கிறான். இவனை கொஞ்சம் நாசுக்கதா டீல் பண்ணோம். இவன் இப்படி வரான். ஏதோ சாபம்லாம் விட்டு வச்சிருக்கான். அடப்பா ஐயோ அவனே ஏன்டா அடிச்சுட்டே. அவன் சும்மா போயிட்டு இருந்தான். அவனை போய் அடிச்சிட்டான். இந்த வாங்கிக்க யார்கிட்ட ஃபைட்லாம் நாங்கள் தான். ஐயா அவன் நல்ல வேலை நேரத்துக்கு ஒரு குத்து நம்மள குத்திட்டு இருப்பான். இந்த ஓடு யார்கிட்ட சாபமா ஓடுறா. ஏய் நீ தூங்கி எந்திரிச்சு கருன்னு ஆவடா. டேய் நான் ஏற்கனவே கருப்பா தானே இருக்கேன். இதுல எங்க இருந்தா கருப்பாக போறேன்? போடா அங்கிட்டு. இவன் ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு வழி விடு அண்ணன் வரம் பாரு. எல்லாம் வழி விடு ஓரம்போ. நான் என்னமோ இப்ப வெள்ளைன்னு இருக்கிற மாதிரி தூங்கி எந்திரிச்சா கருப்பாவெல்லாம் வேற எனக்கு சாபம் விட்டு போறான். போயிட்டு தெரியாம எதிரான்னு சாரி கேட்டா அதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். போயிட்டு தூங்கி எந்திரிப்போம். ஏதோ கருப்பாகுமாமே. அப்படி என்ன தான் நடக்குதுன்னு பாத்துருவோம். சாபம் விட்டுருக்கான் நமக்கு. தூங்கி எந்திரிச்சா ஆகுமா? கட்டில் கிடக்கு நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியது. கட்டில் கிடக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு போடா விடிச்சிச்சா. என்னங்க ஏதோ என்னங்க கை வேற கருப்பா தெரியுது. அடே அவன் ஏதோ சிவப்பு கலர் சிவப்பு மண்டைய சொன்னது. ஐயா இது என்னது? இது கருன்னு இருக்கான். இதுதான் கருப்பா? தார்ல முக்கியத்த மாதிரி இருக்க. ஒருவேளை லைட் நான் தூங்கும் போது அவன் தான் வந்து என் மேல பெயிண்ட் ஊத்தி விட்டு போயிட்டானோ
என்ன இது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, தீஞ்சு போயிருக்கேன். தீஞ்சு போய் உட்காந்துடா. புரிஞ்சு போச்சுடா டேய். அவனை நான் தூங்குறப்ப நைட்டு வந்து அவன் வேலையை பார்த்து விட்டு போயிருக்கான் கைஸ். நான் தூங்குறப்ப வந்து என் மேலே பெயிண்ட் அடிச்சு விட்டு ஏதோ வேலையை பார்த்து விட்டுருக்கான். அவன் ஏதோ சாப்பிட்டு விட்டுனா பழிக்கணுன்றதுக்காக அது ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருக்கு. இப்போ வந்து நான் குளிச்சாலே சரியாயிட போகுது. என்ன இது குளிக்கிறேன், எதுவும் கலர் போற மாதிரியே தெரியல. பெயிண்ட் இல்லடா, அந்த ஆளோட ஒரிஜினல் கலர். ஒருவேளை பெயிண்ட் போகாத அளவுக்கு எப்படியா அடிச்சிருப்பாங்களா? இது எனக்கு தெரிஞ்சு பெயிண்டா தான் இருக்கும். எனக்கு என்னன்னு புரியல. எப்படி இது சாபம் விட்டதுக்கெல்லாம் நான் அப்படி கருப்பாவனா? நானும் என்னென்னமோ குளிச்சு பார்க்குறேன், குதிச்சு பார்க்குறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். இப்படி கரு ஆகிட்டேன். வேலையாக போய் மைக்கில் மீட் பண்ணி, மைக்கிலுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா நார் போட்டு தேய்க்கிறதுக்கு, நம்ம மூஞ்சில் போட்டு கர தேய்ச்சாங்கன்னா அப்போ கலர் போகும்ல. அதுக்கு போய் முதல்ல மைக்கில் போய் பிடிக்கணும். டே மைக்கில வந்துட்டு இருக்கேன்டா. இந்த ஊர்ல யாருமே ஏன் கலருக்கு இருக்க மாட்டாங்க போலியே. எந்த பைபிளையோ பெயிண்டையோ இங்க பாருங்க, ஒரு அக்கா இருக்குது. இந்த அக்கா கிட்ட, அக்கா உனக்கு நான் நார் தரேன், என் மூஞ்சில போட்டு தேய்ச்சி விடுறியா? என்னை எவனோ ஒருத்தன் பெயிண்ட் எடுத்து மூஞ்சில ஊற்றி, ஐயா இருக்கா வண்டி. ஐயா என்ன இந்த அக்கா புஷ்கு நம்மளை எடுத்துட்டு ஓடிடுச்சு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நம்ம மைக்கில் தேடி போனால் தான் வேலைக்கு ஆகும். இங்கே வர 2 பேர் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு போவோம். அண்ணே இங்கே பாருண்ணே, என் மேலே எவனோ பெயிண்ட் அடிச்சு விட்டான். அது பெயிண்ட் இல்லடா, இவன் கலரு. ஓடுங்கடா டேய், எவனோ ஒருத்தன் வந்துட்டான். கருப்பா வரான். அண்ணா நில்லுண்ணே, ஓடாதண்ணா, இருண்ணே. நான் சொல்றது கேட்டு போனேன். இது நானும் ஒரு மாதிரி நார்மலாக தானே இருந்தேன். இப்படி எவனோ ஒருத்தர் சாபம் விட்டு இந்த மாதிரி மாறி இருண்ணே. ஐயா நான் சொல்றது கூட கேட்க மாட்டாங்க போலியே. என்னை பார்த்தோன்னே தெரிச்சில ஓடுறாங்க. இது வேலைக்கு ஆகாது, இவங்கிட்ட வேலைக்கு ஆகாது, தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம மாப்பிள்ள மைக்கேல் கிட்ட போய் கேட்டதான் வேலைக்கு ஆகும். எங்க என் வண்டி கிட்டே என்னடா வண்டி எவன்டா அதுக்குள்ள ஆட்டையை போட்டு போறீங்க டே. நானே பல பிரச்சனை போயிட்டு இருக்கேன். இதுல இது ஒரு புது பிரச்சனையா? வண்டியை இங்கே தான் விட்டு இவனுங்க கிட்ட பார்த்தா அவனுங்களை தோத்திட்டு போறதுக்குள்ள எவனோ என் வண்டியை நவுத்திட்டு போயிட்டானுங்க. டே அண்ணே கொஞ்சம் ஓரமா போனேன். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வந்து தரேன். என் அட்ரஸ் சொல்றேன். அட்ரஸ்லாம் சொல்ல மாட்டேன், போ உன் வண்டி காலியே. நான் போயிட்டு எங்க மைக்கேல் வீடு வரைக்கும், மைக்கேல் வீடு. நான் வந்தாலே மைக்கேல் திறக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க கதவை. இப்போ போய் பார்த்தா தெரிஞ்சிடும் ஒரிஜினலாவே இது பெயிண்ட் தானா. என்ன கதவு திறக்க மாட்டேங்குது? டேய் மைக்கேலே, ஃப்ராங்க்லின் வந்திருக்கடா. டேய் வாடா, வெளியே வாடா. டேய் கேமராவில் தெரிதாடா, நான் தான்டா மைக்கேலே. உள்ள வரடாடா. நீ யாருன்னே தெரியல, வெளியே போட்ட. யாருன்னு தெரியல, நான் தானே ஃப்ராங்க்லின். அடா இன்னும் இவன் யாருன்னு தெரியலன்றான். நான் உள்ள வருவேன்டா, நீ என்ன சொன்னாலும் நான் வருவேன். கேட்டை திறக்கலாம். மைக்கேலே உள்ள வந்து உன்னைய மீட் பண்ணி உங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலான்ட்டு வந்தா கடைசியில் பார்த்தா நீ என்ன தெரியாதுன்ற பத்தியாடா. வரண்டா இருடா உள்ள. டே மைக்கேலே எங்கடா அவன்? மைக்கிலே அந்த ஆயா தான் இருக்குது. இந்த ஆயா வேற இங்க நின்று ஓப்பி அடிச்சிட்டு இருக்குது. அது அனைக்கும் வரப்பெல்லாம் இன்னும் ஓப்பி அடிச்சிட்டு இருக்கு. ஆயா மைக்கில் எங்க நிக்கிறான் பாரு, வந்து பாரு. டே மைக்கில் கேமரால நான் பேசிட்டு இருக்கேன், நீ நான் இங்க டீ குடிச்சிட்டு இருக்க. அவனை நான் தான் ஃப்ராங்க்லின்ன்ற யாருன்னு தெரியாதுன்ற அவ்வளோ திமிர உனக்கு. டேய் நீ எப்படா உள்ள வந்தா? உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நீ ஃப்ராங்க்லினா யாருன்னே தெரியல, வெளியே போடா. டேய் யாரா என் வீட்டுக்குள்ள வந்து நீ இப்படி நின்று இருக்குது? வெளியே போடா. தார் உள்ள என்ன ஊந்தி வந்து வந்துட்டியா? உன்ட்டெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளா தானே வேலைக்கு ஆகும். ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு வீட்டை ஆட்டையை போட வந்திருக்க. ஃப்ராங்க்லினை பத்தி எனக்கு தெரியாதா? ஃப்ராங்க்லின்னா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வருவான். நீ என்னடா நேரா வந்து நான் தான் ஃப்ராங்க்லின் கருன்னு வந்து சுத்திட்டு இருக்க. போடா வெளியே. டே மைக்கிலே என்னடா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற? டே உண்மையில நான் ஃப்ராங்க்லின்டா. இது வேலைக்கு ஆகாது. உன்னை அடிச்சு ஓட உன்னை. போ ஓடுறா. இதுக்கப்புறம் இங்க நின்ன கழுத்தா மட்டும் பிஞ்சிரும். ஓடுறா. இதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம ஓடணும். ஓடு திரும்பாத. திரும்பினா ஓடி வந்து அடிப்போம் உன்னை. ஓடு லாரில அடிப்பட்டு செத்துறாதரா. பார்த்து போ. திரும்பி இந்த பக்கம் வந்துடாத. வந்தனா வெட்டுவோம் உன்னை. ஓடுறா அப்படியே. மைக்கில் கூட என்ன அடையாளம் தெரியலையே. டேய் மைக்கிலே நான் தான்டா ஃப்ராங்க்லின். ஐயோ மைக்கில் கூட என்ன அடையாளம் தெரியல. அவன் என்னடா திரும்பி வீட்டு பக்கம் வந்தா கழுத்தை பிடிச்சி அடிப்பான், கழுத்து மேல வெட்டு பண்றானே. ஐயோ இவன் என்ன கழுத்தை பிடிச்சி அடிக்கிறான். உண்மையில சாபம் பழிச்சு நான் இப்படி மாறிட்டேனா? இது பெயிண்ட் கிடையாதா? ஒன்றும் தெரியல. இங்க ஒரு கார் இருக்கு. இந்த கார் இதுவும் கருப்பு கலர் இருக்கு. இனி கருப்பு பிளாக்கா அங்க ஒரு ரெட் கார் இருக்கு. இது தூக்கிட்டு போக வேண்டியதான். ஒரே கருப்பாவே சுத்திட்டு இருக்கேன். அண்ணே அக்காவா அண்ணனா தெரியல. அக்கா நீ போயிட்டு அந்த கார் எடுத்துட்டு போ. அதோ பின்னாடி ஒருத்தன் வராம பாரு, அவன் கார் தான் அது. அவன் வந்து உன்னை பிடிச்சானா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் கிளம்புறேன். நான் என்ன பண்றதுன்னு வர தெரியலையே. யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பேன்? யாரை பார்த்தாலும் என்னை தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றது தெரியல. அழுவையா வருது. ஓன அழுவணும்னு தோணுது. உள்ள அழுவியா இருக்குது. எனக்கு காப்பாத்த யாருமே இல்லையா? ஒருத்த கூடமா இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இப்படி கருன்னு மாறி ஒருத்தர் கூட என்ன அடையாளம் தெரியலையே. எவனாச்சும் என்ன காப்பாற்றுவாங்க. யாரோ ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஐயா யார் ஐயா நீங்க? எங்கேருந்து ஓடி வரீங்க? என்ன நாட்டிலேருந்து வரீங்க? நீங்களும் என்னை பார்த்துட்டு எப்படி திட்டிட்டு யாரா நீ தான் போறீங்க? எதுக்கு வரீங்க? போங்க, என்னை பார்க்காம போங்க. என்னை பார்க்காதீங்க போங்க. தம்பி நான் உனக்கு உதவ வந்திருக்கிறேன். திரும்பி பா. எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துக்கிறீங்களா? ஐயா எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஐயா எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சாமியாரே. உனக்கு என்ன நடந்தது என்று அனைத்தையும் நான் அறிந்தேன். நான் சொல்வதை கவனமாக கேள். இந்த சாபத்தில் இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால்
ஒரு மூலிகை தண்ணியில் நீர் குளிக்க வேண்டும். இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த மூலிகை தண்ணியிடம் போவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதற்கு பல தடைகளை தாண்டி போக வேண்டும். அந்த இடத்தை நான் உனக்கு கூறுகிறேன், கவனமாக போயிட்டு வா. ஐயா சாமி, உங்களை பார்க்கறதுக்கு கடவுளை பார்க்குற மாதிரியே இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருந்தேன். எப்படியோ தெய்வம் மாதிரி வந்து எனக்கு ஒரு வழி காமிச்சிங்க. நான் முதல்ல போய் அந்த இடத்துல போய் அந்த தண்ணியை கண்டுபிடிக்கிறேன். போயிட்டு வரேன் ஐயா. சாமி சொன்ன இடம் இங்கே தான் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து மேலே பார்க்க இருக்கு இருக்கு இருக்கு. அது என்ன படிக்கட்டுலாம் வச்சு விட்ருக்கீங்க? முதல்ல எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் எகிரி ஜம்ப் பண்ணி தான் போய் ஆகணும். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு பக்கம் போக வேண்டியதான். இங்கேருந்து பார்த்தா ஏணிப்படிலாம் இருக்கு. ஆனால் எந்த பக்கம் மேலே ஏறதுன்னு தான் தெரியல. இங்கே வந்து ஜம்ப் பண்ணாலும் என்னால் ஜம்ப் பண்ண முடியல. ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுங்க சாமிஜி. நீங்கள் ஏதாச்சும் கூட வந்து தான் நல்லாயிருக்கும். சாமியார் சொன்ன இங்கே பாருங்களேன், யாரோ ஒருத்தர் சுட பார்க்குறாரு. அண்ணே என்ன சுட பார்க்குறேன்? நான் எதுவும் பண்ணலையா? சுட பார்க்குறேன். சுட்டுக்கோ சுடு. இல்லைண்ணே நீ சுட மாதிரி தெரியல. நீ ஏதாச்சும் சுடுவேன்னு பார்த்தா சும்மா இங்கே என்ன படிக்கிட்டு இருக்கு. சரி ஏணி இருக்கு. இது மேலாம் ஏறி போனோமா? போடா கண்டுபிடிச்சிட்டேன். ஏணியை பார்த்துட்டேன். அண்ணன் எடுத்து சுட போறான்னு சொல்லிட்டு சும்மா இந்த பக்கமாக வந்தேன். ஏணியை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்க மேலே யாரும் சுட்டுருக்கேன். ஆஹா சுட்டு கட்டுற போகிறாங்க. நம்மளை சுட மாட்டாங்களா? நம்பி போவோம். அண்ணே நான் அந்த தண்ணியில் போய் குளிச்சாதான் எனக்கு வியாதி போகுமா? வியாதின்ற பாருங்க. இது பேர் என்னது? சாபம் போகுமா? என்னை யாரும் சுட்டுறாதீங்க. நல்ல வேலை யாரும் சுடல. நம்மளை கண்டுக்க கூட இல்லை. இந்த பக்கம் தான் போகுது. இங்கே தான் படிக்கிட்டு இருக்கா. படிக்கிட்ட பார்த்துட்டேன். யாரா இவ கோமாளி? இப்படி கீழே வந்தா சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. கூட்டமே சேர்ந்துல கலாய்க்கிறாங்க. அங்கே வேற ஒருத்தர் வழியில் நின்று இருக்காரு. அண்ணே கீழே இறங்குறேன், நான் போகணும். இவர் வேற நின்றுக்கிட்டு உனக்கு நான் தனியாக வேணும் வா, நான் மேலே போயிட்டு அப்புறமா சொல்கிறேன். உயிரோட நான் இருந்தேன்னா உனக்கு தண்ணி சொல்கிறேன், வந்து எடுத்துக்கணும். இது நான் இந்த படிக்கட்டு இப்படியா போயிட்டு இருக்குது. ஆத்தாடி ஆத்தா, இந்த படிக்கட்டு ஏறதுக்கே எம்மோ நேரம் ஆகும் போலியே. ஐயோ ஓடு 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 ஓடு. நானும் ஓடி வந்து இதுக்கு மேலே யாரும் நிற்கிறாரு. ஒரு அண்ணன் நின்றுட்டு இருக்காரு. இங்கேருந்து பார்த்தாக்கா ஆத்தாடி இவ்வளோ தூரம் மேலே வந்துருக்குமா? அண்ணே இது என்னண்ணே 3 கண்டெய்னர் வச்சுருக்கீங்க. இதில் எது எல்லாமே அடைச்சி வச்சிருக்கு? ஐயா இதில் எப்படி நான் போகிறது? 3த்துல 1 மட்டும் தான் வழி. அதை எது நீ தான் கரெக்டாக கண்டுபிடிச்சு போகணும். 3த்துல 1 தான் வழியா? என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே எனக்கு. எது இதுவும் அடைச்சிருக்கு. அந்த பக்கம் ஒரு கண்டெய்னர் இருக்குது. இது ஒன்றும் அடைச்சிருக்கு. இதுவும் பார்த்தா அடைச்சிருக்கு. இதுவும் அடைச்சிருக்கு. வழி எதுதான் இருக்கும் அப்போ? நானும் நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டேன். எதுவுமே வழி ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஏதாச்சும் ஒன்றுத்துல போவோம். சரி இதில் போக வேண்டியது தான். இதுக்குள்ளே வழியா பிடிங்க. என்னடா இப்படி ஐயோ என்ன ஒன்றும் ஆகலை. நல்ல வேலை நமக்கு ஒன்றும் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன இது இப்படி நம்மளை மாட்டி விட்டு போயிட்டீங்க? மறுபடியும் நான் கீழே இருந்து மேலே போகணுமா? மறுபடியும் முதல்ல இதில் நான் எதானு கண்டுபிடிக்கிறது? மறுபடியும் கீழே வந்து என்னால் அடி வாங்க முடியாது. ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக கண்டுபிடிச்சி ஓடிடணும். ஓடி போயிடுறா ஃப்ராங்க்லின். ஒன்றும் முடியும். ஓடி ஓடி ஓடி. எதுவும் ஆகலை. கரெக்டான வழி. போடா வந்துட்டோம். என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேது. டேய் கண்டெய்னர் எதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன்னு தெரியல. கண்டெய்னருக்குள்ளே எதுக்குள்ளே மாட்டிடுமா? வழி எது? எந்த பக்கம் போகிறது ஒன்றும் புரியும். இது பக்கம் தான் போகணுமா? வெளியே போ. வந்துட்டேன்னு நினைக்கிறேன். படிக்கிட்டு அப்பாடா எப்படியோ வந்துட்டேங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் பட்டுறதுக்கு பாருங்க. இங்கே வந்து மேலே வந்தாச்சு. இங்கே என்ன இருக்கு? இங்க பாருங்க, நம்ம காரை எடுத்துட்டு மேல போனோமா? விதவிதமா வித்தியாசமா ஊறப்பட்ட கார் நிறுத்தி வச்சிருக்கீங்களே. வித்தியாசமா எந்த கார் எடுத்துட்டு மேல போலாம்? எதை எடுக்கலாம்? இந்த கார் ரெட் கலர் எடுக்க வேண்டியதுதான். இதை நம்பி எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போய் வேகமா போய் மேல ஏறினா எடுத்துட்டு போவோம். இல்லைன்னா திரும்பி இங்கே வந்து வேற ஒரு காரை தூக்கிட்டு போக வேண்டியதுதான். இவனை நம்பி பின்னாடி பாருங்க சைலன்சர்லாம் 4 சைலன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு போய் படம் நல்லா தான் ஏறுது. இது என்ன? இதுக்குள்ள பூந்து மேல போனோமா? அப்பாடா அந்த பக்கம் பார்த்தா வழி இல்லைன்னு நல்லாவே தெரியுது. நமக்கு எதுக்கு அந்த பக்கம்? கீழே போயிடு. என்னங்க சுத்துது திடீர்னு காரு? திரும்ப டேய் உன்னால முடியும் திரும்பிடு. அப்பாடா திரும்பியாச்சு. அப்போ மேலே ஏறு. இன்னும் சுத்திட்டே இருக்கே. ஏதாச்சும் ஒன்று பண்ணி மேலே போனா டப்புன்னு தண்ணி எடுத்து குளிச்சு டக்குன்னு கலரை மாத்திரம். நம்ம வேற ஏற்கனவே கொஞ்சம் இதுவா இருப்போம். இப்போ போயிட்டே இருக்கோம். என்னமோ பச்சை கலர்ல தெரியுது. என்ன இது? ஏதோ பச்சையா இருக்கு. நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒன்று இருந்தது. என்ன இதுன்னு சொல்லிட்டு சரி ஏத்தி பார்த்தாதான் ஸ்பீடா போறதா. இதுல போய் நின்னா ஸ்வங்கினி ஸ்பீடா நம்மளை கூட்டு போகுது. அப்புறம் என்ன பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் ஜாலியா போயிட்டு இன்னைக்கு போய் குளிக்கிறேன்டா. எத்தனை நாள் குளிச்சிருப்போம். இன்னைக்கு போய் குளிக்கிறோம். அந்த தண்ணியில குளிக்கிறோம். நம்ம நார்மல் கலந்துக்கு வரோம். தேவையில்லாம ஏத்தி நமக்கு இது தேவையில்லாத போயிடுறா. உன்னால முடியும். போயிடு. அப்பாடா வந்தாச்சு. இது என்ன? இதுக்கு மேல நின்று இங்கேயே வண்டி நிக்க வச்சிருக்கீங்க. இந்த வண்டி எடுத்துட்டு அங்க போனோமோ? இது வேற செங்குத்தா நிக்க வச்சிருக்கீங்க. ஒருவேளை இந்த வண்டியில போனா தான் போகும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க நம்ம டயர் எடுத்துட்டு ஓட்ட வேண்டியதான். சின்ன வயசுல ஓட்டிருக்கோம். டயர் எடுத்துட்டு டம்னு இப்போ நம்ம டயர் உள்ள உட்காந்து ஓட்ட போறோம். டப்பு. இன்னைக்கு இந்த டயர் எடுத்துட்டு போய் டயரு ஏறு. உன்னால முடியும்டா. டயரு ஏறு. ஏறா. அப்படிதான் ரிவர்ஸ் வரான்டா. ஆடா டேய்
என்னடா இதுக்கே முக்கிட்ட இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு, நீ பார்க்க வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளோ இருக்குடா, இதுக்கே எப்படி பண்ண எப்படி, இன்னைக்கு பின்னாடி இருந்து வரண்டா, வாடா ஏறா ஏறா ஏறா, உன்னால முடியும் 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 முடியும். என்ன இவன் டே 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 இவன் சொல்லாதடா போடாடே. crying is only coming. அந்த டயரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வேற ஏதாச்சும் எடுப்போம். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் போகிற மாதிரி எனக்கு சும்மா தோணுச்சு, இருந்தாலும் எடுத்துகிட்டு போவோம். நிறைய இருந்துச்சு, எடுத்து போய் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் வேறு ஏதாச்சும் போதான்ட்டு. இவன் நல்லா ஏறானே, அப்படித்தான்டா இவன் வேற லெவல் இருக்காங்க. இவன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. உன்னால முடியும் அப்படித்தான்டா, ஏறா இன்னும் கொஞ்சம் பாடா. இது என்ன இதுக்கு மேலே நேரா, இது வேற செங்குத்தா ஒரு மாதிரி அப்படியே இன்னும் கொஞ்சம் லைட்டாக தூக்கி வச்சுனா நேராக நின்றுக்கும் போல அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. நானும் இன்னொன்னமோ ட்ரை பண்ணி ஏற்ற இன்னும் போயிட்டே இருக்குதே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஏறுறேன். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. போ உன்னால் முடியும்டா, ஏறா இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. போயிடு இன்னுமா வந்துட்டே இருக்கானே. என்னாலும் சரி இன்னைக்கு போய் முதல்ல குளிச்சே அவனை வேலையா. போயிடு உன்னால முடியும் வந்துரு. அட போங்கடா, என்னடா வந்துட்டே இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு தூரம்டா இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்குது. அட போப்பா, இன்னும் எவ்வளவு தூரம் தான்டா கூட்டு போவீங்க, எப்போதானா அந்த இடம் வரும், ஏதோ ஒன்று இடத்துக்கு வந்திருக்கும். என்ன இது ஏதோ ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரிலாம் இருக்கு. இந்த இடம் தானா, தண்ணி இருக்கு. போடா, தண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நார்மலாக போறேன். நீங்களாம் ஏன்க்கா ரோபோ மாதிரி நிற்கிறேன் ஏக்கா, இவங்களாம் என்ன ரோபோ மாதிரி நின்றுட்டு இருந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது இடமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. இங்கே வேற படிக்கட்டில் வச்சுக்கிறாங்க. இந்த படிக்கட்டில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. படிக்கட்டில் மேலே போய் பார்ப்போம். ஐயா அண்ணன் வேற துப்பாக்கி வச்சுட்டு இருக்காரு, சுற்றுவாரு போலையே. நமக்கு எதுக்கு வம்பு, நான் கிளம்புறேன், விட்டா சுற்றுவாரு போல நம்மள. எதுக்கு வந்தோமோ முதல்ல அந்த வேலையை பார்க்க வேண்டியதான். தண்ணி இருக்கா, அப்பாடா தண்ணி அங்கதான் இருக்கு. தண்ணியில போய் முதல்ல குளிச்சு என் கலருக்கு நார்மல் ஆகணும். இந்த கருன்னு இருந்தா எவனுமே என்னைய பார்த்து எல்லாம் பயந்தடிச்சல வரானுங்க. தண்ணி இருக்கு, வேலையா போயிட்டு அதுல குளிக்க வேண்டியதான். தண்ணியை போய் நிக்க போறேன், என்னை எப்படியாச்சும் மாத்திரு. தண்ணியே போறேன், தண்ணி கிட்ட போறதுக்காக பயமா இருக்கு. ஏதாச்சும் ஒன்று நடந்துருமோ, வேற ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்புறம் நான் ஏதாச்சும் ஆயிட போகுது. தண்ணி கிட்ட போறேன், எனக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். ஏதோ நடக்குது, என்ன நடக்குது, கீழே பார்த்தா ஏதோ புகையா வருது. மாற்றமா தான் தெரியுது. மாற்றேன். அப்பாடா, இப்போதாங்க எனக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, இப்போதான் ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு குளுன்னு இருக்கு. இப்பதாண்டா என்ற மனசு குளுன்னு இருக்கு. எப்படியோ கைஸ், நம்ம எப்படியோ அந்த கருன்றதுல மாதிரி நம்ம நார்மல் கலருக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கே தான் வேலைக்கு ஆகுது. சந்தோஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால இங்கேருந்து கீழே குச்சி ஜாலியாக ஃப்ளைங்கில் பறக்க போகிறேன். அவ்வளோதான். முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. பை போ.